Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா Chapter 8 Vital Villages Thriving Towns. ஸோ இதுக்கு முன்னாடி 7 சாப்டர்ஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஆர் பாஸ்ட் 1 செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி NCERT கவர் பண்ணுறோம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் சாப்டரில் 7th சாப்டர்லேருந்து 2020 ப்ரிலிம்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், போய் பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டடி படியில் NCERTஸ்லேருந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வரைக்கும் கோர்சஸ் போயிட்டுருக்கு. அண்ட் பாலிட்டி, ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட்னு சொல்லி எல்லாத்துக்குமே கோர்சஸ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. UPSC மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு, ஆஸ் வெல் அஸ் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு ஃபார் 2021 அண்ட் 2022 ப்ரிலிம்ஸ். அண்ட் உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்கலாம். அண்ட் UPSC மென்டரிங் கோர்ஸில் டெய்லி 2 ஆன்சர்ஸ் ரெவ்யூ பண்ணி தரப்படும். ப்ளஸ் உங்களுக்கு டெய்லியும் வந்து டார்கெட்ஸ் இருக்கும், வீக்லி டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணி கேளுங்க. Vital Villages Thriving Towns. Prabhakar at the blacksmith shop. Prabhakar sat watching the smiths at the local shop. There was a small bench on which iron tools like axes and sickles were laid out. ஸோ ஆக்சஸ், சிக்கிள்ஸ்லாம் இருக்குது, ரெடி ஃபார் சேல். ஸோ அதை வந்து விற்க போகிறாங்க. A bright fire was burning and 2 men were heating and beating metal rods in shape. So metal rods ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. It was very hot and noisy and yet it was fascinating to watch what was happening. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. Iron tools and agriculture, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ we often take the use of iron for granted today. இப்போ நம்ம கிராண்டடாக எடுத்துக்கிறோம் அயனை. Things made of iron அப்புறம் ஸ்டீல் ஆர் அ பார்ட் ஆஃப் ஆர் டெய்லி லைஃப். ஸோ டெய்லி நீங்கள் வந்து பார்க்கும்போது அயன் அண்ட் ஸ்டீல் கண்டிப்பாக உங்களை சுற்றி இருக்கும், நீங்கள் வச்சுருக்க ஃபோன் கூடயும். ஸோ த யூஸ் ஆஃப் அயன் பிகான் இன் த சப்கான்டினென்ட் அபவுட் 3000 இயர்ஸ் முன்னாடி அயன் யூஸ் பட்டுச்சு இந்தியாவில். அண்ட் சம் ஆஃப் த லார்ஜஸ்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் அயன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் மெகாலித்திக் பரியல்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேலியோலித்திக், மீசோலித்திக் அப்படின்லாம் பார்த்தோம். மீசோலித்திக், நியோலித்திக். அண்ட் இதில் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பரியல் வந்து மெகாலித்திக் பரியல்ஸ்னு சொல்லுவாங்க. மெகாலித்திக் பரியல்ஸ் நம்ம பார்த்தோம். இப்போ டெட் பாடியை நடுவில் வச்சு அதை சுற்றி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் ஒரு சர்க்குலர் பேட்டர்னில், ரெக்டாங்குலர் பேட்டர்னில் வைப்பாங்க. அதை வச்சு தான், அந்த பேட்டர்ன்ஸை வச்சு தான் நடுவில் பரியல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஸோ அதுலேயும் வந்து நிறைய கலெக்ஷன் ஆஃப் அயன் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் வந்து இந்த மெகாலித்திக் பரியலில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் அதை நம்ம சாப்டர் 4ல் பார்த்தோம். ஸோ அரவுண்ட் 2500 years ago there is evidence for the growing of iron tools. ஸோ growing use of iron tools. ஸோ iron tools வந்து 3000 years முன்னாடி கண்டுபிடிச்சாலும் அதுக்கப்புறம் ஒரு 500 years கழிச்சு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயன் டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தீஸ் இன்க்ளூடட் ஆக்சஸ் ஃபார் கிளியரிங் ஃபாரஸ்ட்டை கிளியர் பண்ணி அக்ரிகல்ச்சருக்கு அப்போ தானே வந்து வழிவகுக்க முடியும். அண்ட் த அயன் ப்ளவுஷர், ஸோ அக்ரிகல்ச்சரில் அந்த ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இதுதான். அண்ட் as we have seen in chapter 5, the plowshare was useful for increasing agricultural production. So உடன் ப்ளவுஷேரை விட அயன் ப்ளவுஷேர் தான் அதிகமான அந்த கிளே சாயிலில் திருப்பி அதுக்கப்புறம் அதுலேருந்து நிறையா ப்ரொடக்ஷன் வரும். இதுதான் நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா. ஸோ அதர் ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதர் தென் இந்த அயன் ப்ளவுஷேர் தவிர்த்துட்டு இரிகேஷன். So the kings and kingdoms you have been reading about could not have existed without the support of flourishing villages. வில்லேஜஸோட சப்போர்ட் இல்லாமல் கிங்ஸும் கிங்டம்ஸும் வந்து வளர்ந்துருக்காது அப்படிங்கிறாங்க. While new tools and the system of transplantation என்னென்னு பார்த்தோம். ஒரு இடத்துல சீட்ஸ் வச்சு சாம்பிளிங்ஸை வளர்த்தி அதுக்கப்புறம் பெரிய ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், பேடி ஃபீல்டில், ரைஸ் ஃபீல்டில் போய் அதை நட்டு வைப்பாங்க. இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து நிறைய சீட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாமல் அதுலேருந்து முளைக்க ஆரம்பிச்சது. இரிகேஷன் வந்து யூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சாங்க. இரிகேஷன் ஒர்க்ஸ் தட் வேர் பில்ட் டியூரிங் திஸ் டைம் இன்க்ளூடட் கேனல்ஸ், வெல்ஸ், டேங்க்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ். ஸோ கேனல்ஸ், வெல்ஸ், டேங்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் லேக்ஸ் எல்லாமே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில். அண்ட் if you look at the chart you will find that some of the stages in the construction of irrigation works are mentioned. ஸோ எப்படி வந்து irrigation construction ஆரம்பிச்சதுன்னா லைக் ஒன் செகண்ட் கைஸ், லேபர் இஸ் ப்ரொவைடட் பை த பீப்புள். மக்கள் லேபரர்ஸாக வருவாங்க. ஃபார்மர்ஸ் ஆல்சோ பெனிஃபிட் பிகாஸ் க்ராப் ப்ரொடக்ஷன் இஸ் மோர் சர்டன். ஏன்னா தண்ணி இருக்குது, மழையை மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இதனால் ஃபார்மர்ஸ் வந்து they are getting benefited. Farmers have to increase production to pay taxes. ஸோ அவங்க ஃபார்மர்ஸ் வந்து டேக்ஸ்னு ஒரு விஷயம் பே பண்ணணும். அதுக்கு அவங்க நிலத்தை நல்லா அந்த ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தணும்.
கிங்ஸ் ப்ரொவைட் மணி அண்ட் பிளான் இரிகேஷன் ஒர்க். ஸோ இந்த டேக்ஸ் மூலயமா வச்சு திருப்பி இன்னொரு இரிகேஷன் ஒர்க் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், who lived in the villages? There were at least 3 different kinds of people living in most villages in the southern and northern parts of the subcontinent. So யார் இந்த வில்லேஜில் வாழ்ந்தாங்க அப்படின்னா, there were at least 3 different kinds of people living in most villages in the southern and northern parts. ஸோ சப்கான்டினென்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சதர்ன் அப்புறம் அந்த நார்தர்ன் பார்ட்ஸில் ஒரு வில்லேஜில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இருப்பாங்க. இந்த தமிழ் ரீஜன் large land owners were known as வெள்ளாளர். ஸோ தமிழ் ரீஜனில் பெரிய பெரிய நிலத்தை வச்சுருக்கிறவங்க வந்து வெள்ளாளர்னு சொல்லுவாங்க. ஆர்டினரி பிளவுமென் வேர் known as உழவர். ஆர்டினரியான மக்கள் இருப்பாங்க, ப்ளவுஸை வச்சு அவங்க லேண்டை க்ராப்ஸ் க்ரோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்களே அவங்க வந்து உழவர், ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அண்ட் லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்லேவ்ஸ் வேர் known as கதைசியார் அண்ட் அடிமை. ஸோ லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் அண்ட் அடிமைகள் உங்களுக்கு தெரியும், ஸ்லேவ்ஸ் தான் அடிமைன்னு சொல்லுவாங்க. லேண்ட்லெஸ் லேபரர்ஸை வந்து கடைசியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி புது டேர்ம்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து வில்லேஜஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் வந்து இருந்தது. In the northern part of the country, the village headman was known as the கிராம போஜகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the northern parts of the country, the village headman, நம்ம பார்த்தோம் இந்தியாவோட நார்தர்ன் பார்ட்டில் வந்து வில்லேஜ்க்குன்னு ஒரு ஹெட்மேன் இருப்பார். அவர் பேர் வந்து கிராம போஜகா. யூஸ்வலி மென் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி ஹெல்த் அ பொசிஷன் ஃபார் ஜென்ரேஷன். ஸோ எங்கள் தாத்தா இருக்காருன்னா அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் நான், அந்த மாதிரி தான் வந்து லைக் யூஸ்வலி மென் தான் வந்து they'll head be the கிராம போஜகா. சரிங்களா? இன் அதர் வேர்ட்ஸ் த போஸ்ட் வாஸ் ஹெரிடிட்ரி. ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, கிராம போஜகா அப்படிங்கிற போஸ்ட் வந்து ஹெரிடிட்ரியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கிராம போஜகா வந்து இட்ஸ் ஹெரிடிட்ரி. ஸோ த கிராம போஜகா வாஸ் ஆஃபன் த லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனர். ஸோ இவர் தான் நிறைய லேண்ட் வச்சுருப்பார். ஜென்ரலி ஹீ ஹேட் ஸ்லேவ்ஸ் அண்ட் ஹையர்ட் ஒர்க்கர்ஸ் டு கல்டிவேட் த லேண்ட். ஸோ இவர் ஸ்லேவ்ஸ் வச்சுருந்தார் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒர்க்கர்ஸை ஹையர் பண்ணுறாரு. Besides, as he was powerful, the king often used him to collect taxes. ஸோ பவர்ஃபுல்லாக இருந்தனால கிங் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிசைட்ஸ் இவர் கிராம போஜகாவை சொல்கிறாங்க, த கிங் ஆஃபன் யூஸ்ட் ஹிம் டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃப்ரம் த வில்லேஜஸ். ஸோ இவர் ஒரு பெரிய லேண்ட் வச்சுருக்காரு, இவரை சுற்றி நிறைய லேண்ட் இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிங்குக்கு வந்து அந்த டேக்ஸை கொடுப்பாரு. ஹீ ஆல்சோ ஃபங்க்ஷன் ஆஸ் அ ஜட்ஜ் அண்ட் சம்டைம்ஸ் ஆஸ் அ போலீஸ்மேன். ஸோ வில்லேஜ் ஹெட்மேன் இவர் அப்படின்னா ஆப்வியஸாக பஞ்சாயத்து தலைவராக இருப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தை முடிச்சு விடணுன்னா போலீஸ்மேனாக ஃபங்க்ஷன் பண்ணுவார். அப்பார்ட் ஃப்ரம் த கிராம போஜகா தேர் வேர் அதர் இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸ் நோன் அஸ் கிரகபதிஸ். ஸோ கிராம போஜகா ஹெட்மேன். ஸோ இவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபார்மர். இவர் இல்லாமல் மிச்ச இண்டிபெண்டன்ட் ஃபார்மர்ஸும் லைக் பிக் லேண்ட் ஓனர்ஸும் இருந்திருப்பாங்க. அவங்க பேர் வந்து பத்தீஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஹூம் வர் ஸ்மாலர் லேண்ட் ஓனர்ஸ். ஸோ கிராம போஜகா அப்படிங்கிற ஹெட்மேனாக இருக்கார், அந்த பெரிய லேண்ட் ஓனர்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய இண்டிபெண்டன்ட் குட்டி குட்டி லேண்ட் வச்சுருக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்க பேர் வந்து கிரகபதிஸ். அண்ட் தென் தேர் வேர் மென் அண்ட் விமன் சச் அஸ் த தாசா, கர்மகாரா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹூ டிட் நாட் ஓன் லேண்ட். ஸோ கர்மகாராஸ் அப்படிங்கிறவங்க லேண்ட்லெஸ் லேபரர்ஸ் ஆர் ஓனர்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஹேட் டு ஏர்ன் அ லிவிங் ஒர்க்கிங் ஆன் த ஃபீல்ட்ஸ் ஓன் பை அதர்ஸ். ஸோ அங்கே வந்து இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் அப்போது அதெல்லாம் எடுத்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கறது, இதெல்லாமே வந்து இந்த கர்மகாரா பண்ணுவாங்க. அண்ட் இன் மோஸ்ட் வில்லேஜஸ் there were also some crafts persons such as blacksmith, potter, carpenter, weaver. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எல்லா வில்லேஜஸ்லேயும் இருக்கிறது தான். The earliest Tamil composition பார்த்துக்கிட்டிங்கன்னா, some of the earliest works in Tamil known as Sangam literature. ஸோ சங்கம் லிட்ரேச்சர் தான் தமிழில் ஏர்லியஸ்ட்டாக பண்ணுற ஒர்க், வேர் கம்போஸ்ட் அரௌண்ட் 2300 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்குது. தீஸ் டெக்ஸ்ட் வேர் கால்ட் அஸ் சங்கம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் தே வேர் சப்போஸ் டு ஹேவ் பின் கம்போஸ்ட் அண்ட் கம்பைல்ட் இன் அசம்பிளிஸ். ஸோ எல்லாம் ஒன்றா உட்காந்து இதை கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் சங்கம்னு பேர். ஆஃப் போயட்ஸ் தட் வேர் ஹெல்ட் இன் த சிட்டி ஆஃப் மதுரை. ஸோ இந்த சங்கம்லாம், இந்த அசம்பிளிஸ்லாம் எங்கே நடந்ததுன்னா மதுரையில் நடந்தது. அண்ட் எல்லாமே போயட் சுற்றி வந்து இந்த சங்கம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, Sangam literature. So the Tamil terms mentioned above are found in Sangam literature. Okay, finding out about cities, stories, travelers, cultures, and archaeology. You may have heard about Jatakas. So Jatakas abdina Buddhism related tales.
They were stories that were probably composed by ordinary people and then written down and preserved by Buddhist monks. ஸோ இது யார் இந்த ஸ்டோரிஸ் எழுதுனால பெரிய எக்ஸ்ட்ராடினரி பீப்புளெலாம் இல்லை, ஆர்டினரி பீப்புள் இந்த ஸ்டோரிஸை கம்போஸ் பண்ணுறாங்க, அதை எழுதி அதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணுறது புத்திஸ்ட் மாங்க்ஸ். ஹியர் இஸ் அ பார்ட் ஆஃப் ஜட்டகா ஸ்டோரி விச் டெல்ஸ் அஸ் ஹவு அ புவர் மேன் கிராஜுவலி பிகேம் ரிச். ஸோ புவர்லேருந்து ரிச்சுக்கு எப்படி ஆனார் அப்படிங்கிறது ஜட்டகா டேல்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ புத்திஸ்ட் மாங்க்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. A clever poor man. Once upon a time there was a clever poor man who lived in a city. சிட்டியில் வாழ்றாரு. His only resource was a dead rat. ஸோ இவர் வந்து ஒரு இறந்து போன எலியை வச்சுருக்காரு. He started off by selling it for a coin to a hotel for their cat. ஸோ அங்கே வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு கேட் வளருது, அதுக்கு இந்த ரேட்டை வந்து விற்கிறாரு. Then one day there was a storm. பெரிய புயல் வருது. The king's garden was littered with branches and leaves. ஸோ அந்த புயல் வந்ததில் பெரிய மரத்தில் இருக்கிற இலைகள் கிளைகள்லாம் உடஞ்சி விழுந்துருது. அண்ட் த கார்டனர் வாஸ் அட் அ லாஸ் ஆஸ் டு ஹவு டு கிளியர் த மெஸ். ஸோ கார்டனர் யோசிச்சுட்டு இருக்காரு எப்படி இதை க்ளீன் பண்ணுறதுன்னு. த யங் மேன் ஆஃபர் டு க்ளீன் த கார்டன் இஃப் ஹி குட் கீப் த வுட்ஸ் அண்ட் லீவ்ஸ். த கார்டனர் அக்ரீட் அட் ஒன்ஸ். ஸோ அவர் கன்ஃபியூஷன் இருக்கும்போது என்ன வுட்ஸும் லீவ்ஸும் வச்சுக்க விடுங்கன்னு கேட்குறாரு. ஓகேன்றாரு. இவர் க்ளீன் பண்ணுறாரு. த யங் மேன் ரவுண்டட் அப் ஆல் த சில்ட்ரன் ஹூ ஆர் பிளேயிங் வித் அண்ட் ஆஃபர் ஆஃப் ஸ்வீட்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்டிக் அண்ட் லீவ் they could collect. ஸோ எல்லாம் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்டிக்கும் லீவ்ஸும் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சாக்லேட் தரேன் அப்படிங்கிறாரு. இன் நோ டைம் எவ்ரி ஸ்க்ராப் ஹேட் பின் நீட்லி பைல் நியர் த என்ட்ரன்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட வச்சிடறாங்க. ஜஸ்ட் தென் த கிங்ஸ் பாட்டர் வாஸ் ஆன் த லுக் அவுட் ஃபார் ஃபியூவல் வித் விச் டு பேக் ஹிஸ் பாட்ஸ். ஸோ இதில் என்ன இதெல்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஸோ கிங்கோட பாட்டர், கிங்க்கு வந்து சாப்பாடு செய்கிறவங்க வந்து எரிக்கிறதுக்கு வந்து ஒரு எரிபொருள் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஹி டுக் த ஹோல் லாட் அண்ட் பேட் த யங் மேன் ஃபார் இட். ஸோ இந்த எல்லாம் கிளப்பாக இருக்கிற எல்லா லீவ்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அந்த பாட்டர் வந்து இவர் காசு கொடுக்குறாரு. Our young man now thought of another plan. He carried a jar full of water to the city gate. So city gate போயிறாரு, jar full of water எடுத்துகிட்டு போகிறார். And offered water to 500 grass cutters. ஸோ இந்த 500 கிராஸ் கட்டர்ஸ்க்கு வாட்டர் வந்து கொடுக்குறாரு. They were pleased and said, you have done us a good turn. Tell us what can we do for you. ஸோ தண்ணி கொடுத்தனால என்ன பண்ணுறது, நாங்கள் என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. He replied, I'll let you know when I need your helpன்னு சொல்லி போயிடுறாரு. He then made friends with traders, கூட ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாரு. One day the trader told him, tomorrow a horse dealer is coming to town with 500 horses. ஸோ 500 ஹார்ஸஸ் எடுத்துகிட்டு வராரு. ஹியரிங் திஸ் a young man went back to the grass cutter போய் he said, please give me a bundle of grass each and don't sell your grass till mine is sold அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ உங்களோட நீங்கள் இவங்க கட் பண்ணி கிராஸ் கட்டர்ஸ் வச்சுருப்பாங்களே அதெல்லாம் நீங்கள் வந்து செல் பண்ணாதே, எனக்கு ஒருத்தர் ஒரு கிராஸ் கட் கொடுத்தா போதும், அண்ட் நான் விற்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ஒன்று விற்கிற வரைக்கும் நீங்கள் உங்களது விற்காதீங்கன்னு. ஸோ தே அக்ரீட் அண்ட் கேவ் ஹிம் 500 bundles of கிராஸ் வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கொடுக்குறாங்க. When the horse dealer could not buy grass anywhere else, he purchased the young man's grass for 1,000 coins. ஸோ சுற்றியும் யாரும் வந்து கிராஸ் தரல, அதனால் டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவர் மட்டும் தான் விற்கிறாருன்னு தெரிஞ்சு 1000 coins கொடுத்து அந்த 500 கிராஸ் கட்டை வந்து வாங்கிடுறாரு. ஸோ இது வந்து ஜட்டகா டேல்ஸில் ஒன் ஆஃப் த டேல்ஸ். Okay, we can use other kinds of evidence to find out about life in some of these early cities. So life பற்றி வேறு எவிடென்சஸ்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாம். Sculptors carved scenes depicting people's lives in towns and villages. ஸோ ஸ்கல்ப்டர்ஸ் வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க டவுன்ஸ்லையும் வில்லேஜஸ்லையும் அப்படின்னு சொல்லி காவ் பண்ணுறாரு ஸ்டோன்ஸில், as well as in the forest. ஸோ ஃபாரஸ்ட்லையும் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காவ் பண்ணுறாரு. Many of these sculptures were used to decorate a railing. ஸோ இந்த ஸ்கல்ப்சர்ஸ் வந்து ரெயிலிங்ஸ், பில்லர்ஸ் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கிங்டம்ஸ், அப்புறம் வெளியில் டவுன்ஸில் வில்லேஜஸில். ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸ் யூஸ் பண்ணுற அந்த ஆர்ட் ஒர்க்கை ரெயிலிங்ஸ், பில்லர்ஸ், கேட்வேஸ் ஆஃப் பில்டிங்ஸ் தட் were visited by people. ஸோ இதெல்லாமே ஸ்கல்ப்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், below a sculpture from Sanchi. This is a sculpture from Sanchi, a site with stupas in Madhya Pradesh, showing the scene in a city. Okay. Many of the cities that developed from about 2500 years ago were capitals of Mahajanapada. ஸோ நம்ம ஆல்ரெடி மஹாஜனபதாஸ் பார்த்தோம். ஸோ உஜ்ஜைன், தக்சீலா அந்த மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த இடத்தோட கேபிட்டல்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ மஹாஜனபதோட கேபிட்டல்னால் சிட்டிஸாக மாறுது.
And as we had seen, some of these cities were surrounded by massive fortification wall. நம்ம பார்த்தோம் அதை சுற்றி கற்களை வந்து எழுப்பியிருந்தாங்க. In many cities, archaeologists have found rows of plots. ஸோ நிறைய சிட்டிஸில் ஆர்கியாலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா தோண்டி எடுக்கும் போது பாட்ஸ் அப்படியே ரோஸாக அப்படியே அடுக்கி வச்சுருக்கு, ஆர் செராமிக் ரிங்ஸ் இருந்திருக்கு, அரேஞ்ச்டு ஆன் ஒன் டாப் ஆஃப் தி அதர். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் நோன் அஸ் ரிங் வெல்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், தீஸ் ஆர் நோன் அஸ் ரிங் வெல்ஸ். These seem to have been used as toilets in some cases. ஸோ இந்த மாதிரி அடுக்கி வச்சு ஒரு ஃபனல் மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து டாய்லெட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஸ் ட்ரெயின்ஸ் அண்ட் கார்பேஜ் ட்ரம்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தீஸ் ரிங் வெல்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் இண்டிவிஜுவல் ஹவுசஸில் இந்த ரிங் வெல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். We have hardly any remains of palaces, markets or of homes of ordinary people. ஸோ இது வந்து ரொம்ப அவ்வளோக்கா கண்டுபிடிக்க முடியல. Perhaps some are yet to be discovered by archaeologists. Others made of wood, mud brick and thatch may not have survived. ஸோ wood, mud brick, thatch எல்லாம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். ஸோ அது வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸ்டோன் ஸ்கல்ப்சர் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது ஈஸியாக. Another way of finding out about early cities is from the accounts of sailors and travelers who visited them. ஸோ early cities-ஐ பற்றி எப்படி கண்டுபிடிக்கலான்னா அந்த இடத்துல sailors-உம் travelers-உம் வந்திருப்பாங்க. One of the most detailed accounts that has been found was by an unknown Greek sailor. ஸோ Greek sailor-ஓட பேர் தெரில, அவரோட அக்கௌண்ட்லேருந்து டீட்டெயிலாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது, டீட்டெயில்டான அக்கௌண்ட் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. He described all the ports he visited. ஸோ எல்லா போர்ட்ஸையும் வந்து அவர் விசிட் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காரு. Find Baruch on map 7 and then read his description of the city. ஸோ Baruch வந்து நம்ம பார்ப்போம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மேப்பில். ஓகே, ஸோ Baruch எங்கே இருக்குன்னு பார்ப்போம். The story of Bar Gaza, the Greek name for Baruch. ஸோ பரூச்சோட க்ரீக் நேம் தான் வந்து பேரி காசான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the gulf is very narrow at Barry Gaza and very hard to navigate for those coming from the sea. ஸோ சீலேருந்து வரும்போது இந்த கல்ஃப் ரொம்ப குட்டியாக இருக்கும் நேவிகேட் பண்ணுறதுக்கு. Ships had to be steered by skillful and experienced local fishermen who were employed by the king. ஸோ கிங் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த லோக்கல் ஃபிஷர்மென்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, and ships had to be steered by skillful and experienced local fishermen மட்டும்தான் அந்த வழியாக பாஸ் பண்ண முடியும். அவங்க கிங்ஸ் தான் எம்ப்ளாய் பண்ணுவாங்க அவங்கள. the imports into Barry Gaza were wine. ஸோ இதுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒயின், காப்பர், டின், லெட், கோரல், டோபாஸ் அண்ட் கிளாத், கோல்டு, சில்வர் இதை மாதிரி எல்லாமே வரும். எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் த டவுன் இன்க்ளூடட் பிளான்ஸ் ஃப்ரம் த ஹிமாலயாஸ். ஸோ ஹிமாலயாஸ்லேருந்து பிளான்ஸ் போகும். ஐவரி, அகேட், கேர்னிலியன், காட்டன், சில்க், பர்ஃப்யூம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் were brought by merchants for the king. ஸோ கிங்குக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வந்து வரும். அண்ட் தென் merchants கொண்டு வருவாங்க, ஒரு இடத்துக்காக போயிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ தீஸ் இன்க்ளூடட் வெசல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ். You may have noticed how wealth is measured in terms of coins in the story on page 82. Archaeologists have found several thousands of coins belonging to this period. The earliest coin which were in use for about 500 years. ஸோ ரொம்ப ஆரம்ப காலத்துலேயே யூஸ் பண்ண காயின் வந்து 500 வருடங்களுக்கு அதுக்கப்புறம் யூஸில் இருந்துச்சு. பஞ்ச் மார்க்ட் காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏதாவது ஒரு சிம்பிள் மாதிரி வச்சு அதை பஞ்ச் பண்ணிடுவாங்க அந்த காயின் மேலே. ஸோ இதுதான் பஞ்ச் மார்க் காயின்ஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப காலம் ஆனனால இட்ஸ் லைக் தட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Punch mark coins were generally rectangular or sometimes square or round in shape, either cut out of metal sheets or made out of flattened metal globules. A small spherical body. சரிங்களா. The coin were not inscribed but were stamped. inscribed தான் எழுதுறது, அப்படி பண்ணல. பட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாம்ப் பண்ணியிருக்காங்க with symbols using dies or punches. ஸோ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அதை பஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹென்ஸ் தே ஆர் கால்ட் பஞ்ச் மார்க் காயின்ஸ். தீஸ் காயின்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஓவர் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த சப்கான்டினென்ட் அண்ட் ரிமைன்ட் இன் சர்க்குலேஷன் டில் த ஏர்லி சென்ச்சுரிஸ். ஸோ சர்க்குலேஷன்லேயே தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதர் மீன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் தே கேரி read the short poem from the Sangam collection.
as they carry the white paddy of their land to exchange it for salt of another. ஸோ இங்கேருந்து பேடி கொண்டு போகிறாங்க, அந்த சைடுலேருந்து சால்ட் வாங்குறதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. கிராசிங் த லாங் ரோட்ஸ் இன் கார்ட்ஸ், ஸோ புல்லக் கார்ட்ஸ் இருக்குல்லையே அதில் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. த்ரூ சாண்ட்ஸ் ஒயிட் ஆஸ் மூன்லைட் அண்ட் ஸோ அந்த மணலெலாம் தாண்டி போகிறாங்க. முழு ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹூ ஹேட் டு பி லெஃப்ட் பிஹைண்ட், ஸோ ஃபேமிலி வந்து அவங்கள விட்டுட்டு ட்ராவல் பண்ணும்போது தனியாக இருக்க விரும்பலை. த டிபார்ச்சர் ஆஃப் த சால்ட் மர்ச்சன்ட்ஸ் லீவ்ஸ் த சிட்டி எம்பையர், ஸோ ஒரு சால்ட்டு ஒரு பேடி எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போயம் மாதிரி சொல்லியிருக்காங்க. சால்ட் வாஸ் ப்ரொடியூஸ் பிளென்டிஃபுல்லி அலாங் த சீ கோஸ்ட் கிட்ட வந்து சால்ட் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. Cities with many functions. Very often a single town was important for a variety of reasons. ஸோ ஒரு சிங்கிள் டவுனில் நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ லெட் அஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் மதுரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்த் வெஸ்டர்ன் தக்சீலா அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி மதுராவும் ஒன்று வெரி இம்பார்ட்டண்ட் புத்திஸ்ட் சைட். So Mathura has been an important settlement for more than 2500 years. It was important because it was located at the crossroads of two major routes, travel and routes of travel and trade. ஸோ ரெண்டு ரூட்டுக்கு நடுவில் இருந்திருக்கு. ஃப்ரம் த நார்த் வெஸ்ட் டு த ஈஸ்ட் அண்ட் ஃப்ரம் த நார்த் டு சவுத். ஸோ நார்த் வெஸ்ட்லேருந்து அப்படியே ஈஸ்ட் வரவங்க, நார்த் டு சவுத் போகிறவங்க, இதுதான் அந்த ரெண்டு ரூட். சரிங்களா? தேர் வேர் ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ் அரவுண்ட் த சிட்டி. மதுராவை சுற்றி ஃபோர்ட்ஸ் இருந்தது அண்ட் செவரல் ஷ்ரைன்ஸ், ஸோ டெம்பிள்ஸ். Farmers and herders from adjoining area provided food for people in the city. ஸோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மதுரா வாஸ் ஆல்சோ சென்டர் வேர் சம் எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் ஸ்கல்ப்சர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம். அண்ட் தென் அரௌண்ட் 2000 years ago மதுரா பிகேம் த செகண்ட் கேபிட்டல் ஆஃப் குஷனாஸ். ஸோ குஷனாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த க்ரோனாலஜி லாஸ்ட் லெசனில் பார்த்தோம் இல்லையா, அதை ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு க்ரோனாலஜி ஞாபகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லாஸ்ட் சாப்டரில் பார்த்துக்கணும் க்ரோனாலஜி. And Kushanas, about whom you will be reading the chapter 9. Mathura was, so Mathura வந்து மதுரா லைக் செகண்ட் கேபிட்டலாக எதை வச்சுருந்தாங்கன்னா குஷனாஸ், ஃபஸ்ட் கேபிட்டலாக எதை வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மதுரா வாஸ் ஆல்சோ அ ரிலீஜியஸ் சென்டர். தேவர் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ், ஸோ நிறையா புத்திசம்க்கு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் அப்படின்னு ஜெயினா ஷ்ரைன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் இட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் சென்டர் ஃபார் லார்ட் கிருஷ்ணாவோட வர்ஷிப்க்கும் இம்பார்ட்டன்ட் சென்டர். செவரல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆன் சர்ஃபேசஸ் சச் அஸ் ஸ்டோன் ஸ்லாப்ஸ், சர்ஃபேஸில் வந்து லைக் ஸ்டோன் ஸ்லாப்ஸ் நிறைய இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டாச்சூஸ் ஹேவ் பின் ஃபவுண்ட் இன் மதுரா. மதுராவில் நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஜென்ரலி தீஸ் ஆர் ஷார்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ரெக்கார்டிங் கிஃப்ட்ஸ் மேட் பை மென் சம்டைம்ஸ் விமன் டு மொனாஸ்ட்ரிஸ் அண்ட் ஷ்ரைன்ஸ். ஸோ மொனாஸ்ட்ரிஸ்க்கும் ஷ்ரைன்ஸ்க்கும் கொடுத்த கிஃப்ட்ஸ், மென் அண்ட் விமன் கொடுத்த கிஃப்ட்ஸ் பற்றி அதில் எழுதியிருப்பாங்க அவங்க பேர். தீஸ் were made by kings and queens, officers, merchants and craftsperson who lived in the city. ஸோ இதெல்லாமே வந்து அங்கே சுற்றி இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே. கிஃப்ட்ஸு, தானங்கள் அந்த மாதிரி. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் மதுரா மென்ஷன்ஸ் கோல்ட் ஸ்மித், பிளாக் ஸ்மித், வீவர், பேஸ்கெட் மேக்கர்ஸ், கார்லாண்ட் மேக்கர்ஸ், பர்ஃப்யூம்ஸ், இது எல்லாமே கிஃப்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிராஃப்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பர்சன் பார்த்துக்கிட்டிங்கன்னா we also have archaeological evidence for crafts. These include extremely fine pottery known as northern black polish ware, NBPW சொல்லுவாங்க. It gets its name from the fact that it's generally found in the northern part of the subcontinent, northern. Remember that the archaeological evidence for many crafts may not have survived. ஸோ நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் கிடைக்கல. வி நோ ஃப்ரம் டெக்ஸ்ட் தட் த மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாத் வாஸ் இம்பார்ட்டண்ட். துணி வந்து ரொம்ப முக்கியம், மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தே வேர் ஃபேமஸ் சென்டர்ஸ் சச் அஸ் வாரணாசி இன் த நார்த், ஸோ யூபியில், அண்ட் மதுரை இன் த சவுத். இதெல்லாம் கிளாத் சென்டர்ஸ். போத் மென் அண்ட் விமன் ஒர்க்ட் இன் தீஸ் சென்டர்ஸ். So northern black polished ware is hard, wheel made, metallic looking ware with a shiny black surface. The potter used to expose the earthenware to very high temperature in his kiln, which resulted in the blackening of its outer surface. உங்களுக்கே தெரியும், ஒரு விஷயத்தை நீங்கள் பாட்ரி எல்லாம் எரிக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து வர அந்த நெருப்பு வந்து மேலே கருப்பாக இருக்கும். ஸோ அதை வந்து பிளாக் பண்ணி விட்ரும். ஸோ ஃபைன் பிளாக் ஸ்லிப் வாஸ் ஆல்சோ அப்ளைட் ஆன் இட் விச் கேவ் த பாட்ரி அ மிரர் லைக் ஷைன். ஸோ அதுக்கு மேலே பாலிஷ் பண்ணி விட்ருக்காங்க. And many craftsperson and merchants now form association known as shrenis.
ஸோ இது ரொம்ப முக்கியமான வேர்ட். ஷ்ரெனீஸ்ன்னு சொல்லுவாங்க. கிராஃப்ட்ஸ் பர்சனும் மர்ச்சன்ட்ஸும் அவங்களுக்கான அசோசியேஷன். தி ஷ்ரெனீஸ் ஆஃப் கிராஃப்ட்ஸ் பர்சன் ப்ரொவைடட் ட்ரைனிங், ப்ரொக்யூர்ட் ரா மெட்டீரியல், ட்ரைனிங் ரா மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் த ஃபினிஷ் ப்ராடக்ட்ஸும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. த ஷ்ரெனீஸ் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் ஆர்கனைஸ் த ட்ரேட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஷ்ரெனீஸ் ஆல்சோ சர்வ்ட் அஸ் பேங்க்ஸ் வேர் ரிச் மென் அண்ட் விமன் டெபாசிட்டட் மணி. ரொம்ப முக்கியம். ஷ்ரெனீஸ் வந்து ட்ரேடர்ஸ் மர்ச்சன்ட்ஸோட அசோசியேஷன் மட்டும் இல்லை, இவங்க வந்து காசு எடுத்து லைக் பேங்க் மாதிரி அதை வாங்கியும் வச்சுருக்காங்க, டெபாசிட் பண்ணி வச்சுருக்காங்க. ரிச் மென் அண்ட் விமனோட டெபாசிட்ஸ். ஸோ திஸ் வாஸ் இன்வெஸ்டட் அண்ட் பார்ட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் வாஸ் ரிட்டர்ன்ட் ஆர் யூஸ்ட் டு சப்போர்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சச் அஸ் மொனாஸ்ட்ரிஸ். ஸோ இந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த காசுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் மொனாஸ்ட்ரிஸ்க்கும் கிஃப்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. Rules of spinning and weaving. The rules from the Arthashastra. So Chanakyaroda Arthashastra. They describe how spinning and weaving could be done in workshops under the supervision of a special officer. வந்து பார்த்துப்பாரு எப்படி ஸ்பின்னிங் வீவிங் பண்ணணும்னு. Widows, young women, ஸோ கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட்ஸ் இல்லாதவங்க, யங் women who are differently abled, ஸோ கை கால் ஊனம், nuns, mothers of courtesans, and retired women, servants of the king, women who have retired from service in temples, may be used for processing wool, bark, cotton, hemp and flax. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக காட்டன், ஹெம்ப், ஃப்ளாக்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஷுட் பி பேட் அக்கார்டிங் டு த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த ஒர்க். எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பேமெண்ட் இருக்கும். விமன் ஹூ ஆர் நாட் பெர்மிட்டட் டு லீவ் தேர் ஹோம்ஸ் கேன் சென்ட் மேட் சர்வன்ட்ஸ் டு பிரிங் த ரா மெட்டீரியல் ஃப்ரம் த சூப்பரிண்டென்டென்ட் அண்ட் டேக் த ஃபினிஷ்ட் ஒர்க் பேக் டு ஹிம். ஸோ வீட்டை விட்டு வெளியில் விட மாட்டாங்க இல்லையா சில விமன் எல்லாம், அவங்க வீட்டில் இருக்கிற சர்வன்ட்ஸை வச்சு இவங்க அமுச்சு வாங்கிக்கலாம் ரா மெட்டீரியல்ஸை. ஃபினிஷ் பண்ணி அவங்க வீட்டையே கொடுத்து விட்டுடலாம். விமன் ஹூ கேன் visit the workshop should go at dawn to give their work and receive their wages. ஸோ ஈவினிங் அப்பில் போய் அவங்களோட ஒர்க்கை முடிச்சு கொடுத்துட்டு காசு வாங்கிக்கணும். there should be enough light to examine the work. அப்போ தான் அந்த இருட்டாகிறதுக்குள்ளே அந்த ஒர்க் எப்படி குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறக்காக. in case the superintendent looks at the women or talks about anything other than the work, he should be punished. வேலையை தவிர வேறு ஏதாவது பேசினா அவரை பனிஷ் பண்ணணும். if a woman does not complete a work, she will have to pay fine and her thumbs can be cut off. ஸோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. ஸோ வேலையை முடிக்கல அப்படின்னா அவங்க தம்ஸை கட் ஆஃப் பண்ணிடுவாங்களா வேலையில். க்ளோஸர் லுக் அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடு வந்து புதுச்சேரி தமிழ்நாட்டில் இங்கே தான் இருக்குது. அண்ட் between 2200 to 1900 years ago, Arikamedu was a coastal settlement where ships unloaded goods from distant lands. ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து லேண்ட்லேருந்து இடத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு அரிக்கமேடுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க கோஸ்டல் வழியாக. ஸோ சி வழியாக. A massive brick structure which may have been a warehouse was found at the site. ஸோ வேர்ஹவுஸ்னால் இங்கேருந்து பொருள்லாம் கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அது ஸ்டோர் பண்ணுற இடம். ஸோ அது பிரிக் ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அரிக்கமேடில். அதர் ஃபைன்ஸ் இன்க்ளூட் பாட்ரி இருந்திருக்கு ஃப்ரம் த மெடிட்ரேனியன் ரீஜன்லேருந்து, சச் ஆஸ் ஆம்ஃபோரே, டால் டபுள் ஹேண்டட் ஜார்ஸ் இருந்திருக்கு தட் கண்டெயின் லிக்விட் சச் அஸ் வைன் ஆர் ஆயில், அண்ட் ஸ்டாம்ப்ட் ரெட் கிளேஸ்ட் பாட்ரி இருந்திருக்கு known as erythine ware, the red glazed pottery, which was named after a city in Italy. ஸோ இட்டாலியில் ஒரு சிட்டியோட பேருக்கு அப்புறம் அந்த எரிடைன் அப்படிங்கிறது அந்த பாட்ரிக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. திஸ் வாஸ் மேட் பை ப்ரெஸ்ஸிங் வெட் clay into a stamped mold. ஸோ அந்த பாட் எப்படி மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க. There was yet another kind of pottery which was made locally, though Roman designs were used. லோக்கலாக மேக் பண்ணியிருக்காங்க அரிக்கமேடில், இருந்தாலும் ரோமன் டிசைன்ஸ் வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரோமன் லேம்ப்ஸ், கிளாஸ்வேர்ஸ் அண்ட் ஜெம்ஸும் அரிக்கமேடில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட்டாலி இங்கேயும் வந்து நிறைய காண்டாக்ட் இருந்திருக்கு. ஸ்மால் டேங்க்ஸ் ஹேவ் பின் ஃபவுண்ட் வேர் தே தட் were probably dyeing vats used to dye cloth. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா குட்டி குட்டி டேங்க்கில் கலர் தண்ணி மாதிரி போட்டு அதை வந்து துணியை உள்ள விட்டு டை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க அந்த டேங்க்கை. தேர் இஸ் plenty ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் மேக்கிங் ஆஃப் பீட்ஸ் ஃப்ரம் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் கிளாஸ்லையும் வந்து பீட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்ஸ்னால் வந்து இப்போ கழுத்துக்கு போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி காலுக்கு போடுறது அந்த மாதிரி. ஓகே,
Elsewhere in Rome பார்த்துக்கிட்டிங்கன்னா this is one of the oldest cities in Europe and developed around the same time as the cities in the Ganga Valley. அப்போது கண்டெம்பரரியாக அங்கே ரோம் உருவாகிட்டு இருந்துச்சு. Rome was the capital of one of the largest empires, one that spread across Europe, North Africa and West Asia. ஸோ இங்கே இவ்வளோ இடத்த பிடிச்சிட்ருக்கிற எம்பையரோட கேபிட்டல் தான் ரோம். Augustus, one of the most important emperors who ruled about 2000 years ago, said that he found Rome a city of brick and made it into a city of marble. ஸோ அகஸ்டஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இது ஃபுல்லாக கற்களாக பிரிக்ஸாக பார்த்துட்டு இருந்த ஒரு இடம் இது நான் மார்பிளாக மாற்றிருக்கேன் அப்படின்னு. He and later rulers built temples and palaces கட்டியிருக்காங்க. They also built huge amphitheaters, open arenas மாதிரி, surrounded by tiers of seats where citizens could watch all kinds of shows. Theaters மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. And public baths with separate timing for men and women கட்டியிருக்காங்க, where people meet and relaxed. ஸோ people அந்த இடத்துல மீட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. Huge aqueducts, channels to supply water. இங்கே பார்த்தீங்கன்னா aqueducts, இதுலேயே தண்ணி வரும். Channels to supply water were built to bring water to the city. ஸோ சிட்டிக்கு வந்து தண்ணி கொண்டு வரணும் இல்லையா, ஃபார் த பாத், ஃபவுண்டன்ஸ், டாய்லெட்ஸ், இது எல்லாத்துக்குமே. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சது. இந்த லெசனில் அவ்வளோ பெருசாக இம்பார்ட்டண்ட்டாக எதுவுமே இல்லை. ரேண்டமாக இரிகேஷன் அது இதுன்னு கொடுத்துருந்தாங்க. ஷெரனீஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஷெரனீஸ் தி ஆக்டட் as a bank too அப்படிங்கிற புது கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்க. Other than that, nothing is important. Jataka stories, ordinary people எழுதின ஸ்டோரிஸ் தான். புத்திஸ்ட் மாங்க்ஸ் நோட் பண்ணது தான் ஜட்டகா ஸ்டோரிஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி நைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினெட்லி கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் கீழே மெசேஜ் பண்ணி கேளுங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் அண்ட் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து புது கொஸ்டின்ஸ் எல்லாமே, கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அதை போஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.